நீங்க எவ்வளவு வருஷமா ஒரே மாதிரி கோட் போடுவீங்க, அதே ஷோ பண்றீங்க. வேற மாதிரி ஒரு ஜாலியா ஒரு ஷோ பண்ணுங்க. இது வந்து நீங்க ஸ்ட்ரிக்ட்டா கேக்குறோம்னு அவங்க காதுல சொல்றேன். ஒரே ஷோவே பண்ணிட்டு இருக்கிய, டிஃப்ரெண்டா வேற ஏதாவது ட்ரை பண்ண மாட்டியா? உனக்கெல்லாம் போர் அடிக்கலையா? அதானே. ஐயோ, இப்ப அண்ணன் கிட்ட கேட்கணுமா? இது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாச்சே. சரி, ஆக்சுவலி நான் அண்ணாவை இன்டர்வியூ எடுத்ததே இல்ல இல்ல அப்படியே வாய்ப்பு நம்ம ரெண்டு நமக்கு கிடைக்கவே இல்லை. தட்ஸ் ரைட். பட் எப்பவுமே சொல்றாங்க அந்த மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது ஒரு தனி செட் ஆஃப் ரூல்ஸ் இல்ல ஒரு கிராமர் இருக்கு அதுக்கு. பட் இன்னொரு கிராமரும் இருக்கு. ஒரே விஷயத்த வந்து அத சிறப்பாக செய், செவ்வன செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே விஷயத்த இவ்வளவு வருடங்களா சிறப்பா அதையே செய்து கொண்டே இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தோணி இருக்கா, நாம ஒருவேளை மற்ற விஷயங்கள் செய்யும் போது நமக்கு இது வந்து இதே நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ் அதுலயும் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? அதான் உங்களுடைய கேள்வியிலே பதில் இருக்கு டிடி. அதுல போர்லாம், அதாவது சிறப்பான விஷயம் செய்யறப்ப உங்களுக்கு போர் அடிக்குதா? சிறப்பானது செய்யறப்ப எப்படி போர் அடிக்கும்? அப்ப போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒண்ணு. ரெண்டாவது, நான் நிறைய தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா என் ஃப்ரெண்டெல்லாம் கிண்டல் அடிப்பாங்க ஒரு கட்டத்துலலாம். பார்த்தீங்கன்னா சேனல்ல டிவி ஆஃப் பண்ணா கூட மூஞ்சி தெரியுது, நீ பாட்டுக்கு அவ்வளோ ப்ரோக்ராம்ல வர. அந்த அப்பெல்லாம் ரொம்ப சிறப்பு நிகழ்ச்சிக்கு செய்வாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் டிஜிட்டல் மீடியாக்கள் டேக் ஓவர் பண்ணிட்டீங்க. முன்னாலெல்லாம் டெலிவிஷனில் அவ்வளோ இருக்கும். 10 மணிக்கு டிடி வந்துட்டு போன பிறகு 11 மணிக்கு நான் வருவேன். திரும்ப 10 மணிக்கு டிடி, 12 மணிக்கு டிடி வருவாப்ல. அப்புறம் மாக்காப்பா வருவான். வரிசையா நாங்களே அன்னைக்கு ஃபுல்லா பார்த்தா எப்பா டே டிவியை பார்க்க கூடாது லெவலுக்கு இருக்கும். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பொசிஷன் மை செல்ஃப் இன் சம்வேர். கோபினா யாரு, அவன் வீடியோ ஜாக்கியா, டிபேட்டரா, வாட் இஸ் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு ஒரு இடம் வரப்ப நான் ஒன்னா குறைச்சிக்கிட்டேன். ஸோ பீப்புளுக்கு அசோசியேட் பண்ண முடியும். நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறவன், சுமாரா சாதாரணமா நம்ம பேசுற மாதிரியே பேசுற ஒரு ஆளு, அவங்கள ஒரு ஆளு நம்ம கேட்க நினைக்கிறோம், அவன் கேட்பான். அவ்வளவுதான், பெரிய மாயமந்திரம்லாம் அதில் ஒன்றும் நம்ம பண்ண போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்கணும்னு நினைச்சு எடுத்த ஒரு கால் தான். பட் as she said, I'm basically a journalist. ஸோ அதையெல்லாம் இப்போ டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு நமக்கு நிறைய சௌரியம் இருக்கு.